கல்யாண சமையல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருநெல்வேலி கல்யாண சமையலில் பண்ண நெல்லை ஸ்பெஷலான காரக்குழம்புங்க. உங்களுக்காக தனி வீடியோவாக பாருங்கள். திருநெல்வேலி கல்யாண சமையலோட முழு வீடியோ பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னாக்கா நம்ம அந்த டெஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள். காரக்குழம்புக்கு வறுக்கிறோம். மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, வரமல்லி, அரிசி, பச்சரிசி கொஞ்சம், உளுந்து கொஞ்சம். காரக்குழம்பு எள்ளு கொஞ்சம் வறுத்துக்கிறோம். காரக்குழம்புக்கு வரமிளகாய் வறுத்துக்கிறோம். கட்டி வச்சுட்டு தேவையில்லாம் கட்டி எங்கிட்ட வச்சுருவேன். நூல் வாங்கிக்க உள்ள. போட்டுக்கலாம். காரக்குழம்புக்குப்பா வதக்கி அரைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு வதக்கி அரைக்க போகிறோம். கருவேப்பிலை போடுறோம்ப்பா வதக்கி அரைக்கிறதுக்கு. வெங்காயம் போட்டுக்கிறோம்ப்பா. பூண்டு காரக்குழம்புக்கு வதக்கிறதுக்கு. நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறோம். காரத்துக்காக போட்டுக்கிறோம். முந்திரி, தேங்காய் கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அதுக்கு இதில் இல்லைங்க இல்லை, அதான் அதுக்காட்டி சாமி கூட போயிட்டாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோம். உப்பு கொஞ்சம் கட்டு சார். கருவேப்பிலை இந்த ரொம்ப நெல்லை ஸ்பெஷல் காரக்குழம்பு செய்கிறோம். இப்போ காரக்குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உளுந்து, ஜீரகம், சோம்பு போட்டு தாளிக்கிறோம். வரமிளகாய்,
கருவேப்பிலை, புளி கரைச்சல், மேலே தெரிக்காம, கழுவு கழுவு, உப்பு போட்டுக்கிறேன், உப்பு, மஞ்சள் கொஞ்சம், அடுத்து காரக்குழம்பு பொடி, வரமல்லி, மிளகு, சோம்பு, வெந்தயம், எள்ளு, பச்சரிசி எல்லாம் வறுத்து இப்போ நுணுக்கி வச்சுருக்கோம். பொடியை கொட்டுறோம். அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றுறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொண்டா சாமி, தண்ணி கொண்டா, சீக்கிரம் கொண்டா, ஊற்று கலக்கி ஊற்று, நல்லா கலக்கி ஊற்றுங்க, நல்லா ஊற்று, கொண்டா ஊற்று. சுண்டை வத்தலுக்குப்பா, காரக்குழம்புக்கு சுண்டை வத்தல்ப்பா, காரக்குழம்புக்கு சுண்டை வத்தல் வறுத்து போடுறோம். சுண்டை வத்தல் வறுத்து இப்போ காரக்குழம்புல கொட்டியிருக்கோம்பா. எடுத்துட்டு அந்த வட்டா போடுப்பா, தடிச்சிடு. வை வரா, அடுப்பு இதாக பண்ண. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுட்டு அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் உற்சாகத்தோடு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க.